ஒரு காலத்தில் உயரமான மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லியோ என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் சாகசம் செய்ய ஆர்வமானவன். ஒரு நாள் லியோ தனது வீட்டிற்கு அருகிலுள்ள காட்டில் சுற்றிக் கொண்டிருந்த போது அவன் ஒரு பெரிய கருவேல மரத்தின் வேர்களுக்கு அடியில் புதைக்கப்பட்டு ஒரு பெரிய பழங்கால பெட்டியின் மீது கால் பட்டு தடுமாறினான். அது ஒரு தங்க பொக்கிஷம். அதன் மேற்பரப்பில் அடையாளம் காணாத சின்னங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன. மேலும் அது பளபளப்பான ஒளியுடன் மின்னியது. அதன் அழகில் மயங்கிய லியோ பயம் கலந்த சந்தோஷத்துடன் அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்த்தான். அதில் ஒரு நாணயம் இருந்தது. திடீரென்று ஒரு மெல்லிய குரல் காட்டில் எதிரொலித்தது. இந்த நாணயம் உனக்கு, நீ விரும்பும் ஏதாவது ஒன்றை வழங்கும், மேலும் அது வரத்தை வழங்கியவுடன் அதன் சக்தி போய்விடும் என்று குரல் சொல்லியது. அதனால் நன்றாக யோசித்து வரத்தை கேளு என்றது. லியோ ஒரு கணம் யோசித்தான். அவனது நினைப்பு எல்லாம் அவனுடைய கிராமம் காலம் காலமாக வறுமை மற்றும் கடுமையான குளிர்காலத்தில் போராடிய தனது கிராமத்தை நினைத்தது. செழுமையான வயல் முழுவதும் நிறைந்த தானியங்கள் மற்றும் மக்கள் வாழ ஏற்ற மிதமான தட்பவெப்பநிலை. இந்த இரண்டு விருப்பம் அவனுக்கு சரியான தேர்வாக தோன்றியது. எனது கிராமம் செழுமை வாய்ந்த கிராமமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று லியோ சொன்னான். நாணயம் பிரகாசமாக விழுந்தது. அவனைச் சுற்றியுள்ள காற்று மாறுவது போல் தோன்றியது. ஒரு சூடான காற்று காடு வழியாக வீசியது. புதியதாக வளர்ந்து இருந்த கோதுமையின் வாசனையை சுமந்து சென்றது. லியோ தனது கிராமத்திற்கு திரும்பிய போது தனது ஆசை நிறைவேறியதைக் கண்டார். வயல்வெளிகள் செழிப்பாக இருந்தன. ஆறுகள் மீன்களால் நிரம்பி வழிகின்றன. வானிலை எப்போதும் மிதமாக இருந்தது. ஆண்டுகள் கடந்துவிட்டன. கிராமம் செழித்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல மக்கள் தங்கள் உணவுக்காக கடினமாக உழைக்கவில்லை. அறுவடையின் மகிழ்ச்சியையும் கொண்டாடவில்லை. கிராம மக்கள் சோம்பேறிகளானர். எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கை அளிக்கும் என்று கிராமவாசிகள் காத்திருந்தனர். லியோ தனது கிராமத்தின் வயல்களின் வழியாக நடந்து சென்றபோது அவன் தனது விருப்பத்தின் உண்மையான வலியை உணர்ந்தான். மந்திரம் செழிப்பை கொண்டு வந்தது. ஆனால் அது விலை மதிப்பற்ற ஒற்றுமையான விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பை திருடியது. லியோ ஓக் மரத்திற்கு திரும்பினான். இப்போது தங்க நாணயம் மந்தமாகவும் உயிரற்றதாகவும் கீழே கிடந்தது. கலங்கிய இதயத்துடன் சொன்னான், கடின உழைப்பும் நம்பிக்கையும் எங்களை ஒன்றிணைத்த விஷயங்கள். ஆனால் அது இப்போது இல்லை. எனவே முன்பு இருந்ததைப் போலவே கிராமம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். நாணயம் முழுவதுமாக மங்குவதற்குள் மீண்டும் ஒருமுறை மின்னியது. அதன் மந்திரம் மீண்டும் நாணயத்திற்குள் சென்றது. கிராமம் மீண்டும் கஷ்டங்களை எதிர்கொண்டது. ஆனால் முன்பை விட வலிமையான மக்கள் அவற்றை கடக்க ஒன்றிணைந்து உழைத்தனர். உண்மையான செல்வம் தங்கத்தில் இல்லை, மாறாக சமூகத்தின் வலிமையிலும் தங்கள் சொந்த முயற்சியின் பலனிலும் இருப்பதை மக்கள் அறிந்து கொண்டனர். சிறுவன் லியோ சிரித்தான். மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது ஒருபோதும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பை கைவிடாதவர்களின் இதயங்களில்தான் உள்ளது என்ற உண்மையை உணர்ந்தான்.